வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல இலக்கியவாதியும் எழுத்தாளருமான பூமணி அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் பதிவினை வெளியிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூமணியுடைய மறைவுக்கு பல்வேறு சினிமா துறையைச் சேர்ந்தவங்க, கதையாசிரியர்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் நேரில் சென்று இவருக்காக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. யார் இந்த பூமணி, இவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எழுத்தாளர் பூமணி மறைவு இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ் இலக்கிய உலகின் முன்னணி எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பூலித்துறை மாணிக்கவாசம் எனும் பூமணி 79 வயதில் உடல்நலக்குறைவின் காரணமாக நேற்று இரவு சென்னையில் காலமாகியிருக்கிறார். கரிசல் நிலத்தின் மண்வாசனை அடித்துவிட்டு மக்களின் வாழ்வியலையும் தனது எழுத்துக்களையும் செழுமைப்படுத்தி இவர் மறைவு செய்தி ஒட்டுமொத்த தமிழ் வாசகர் மற்றும் எழுத்தாளரிடையே மாபெரும் அதிர்ச்சியை சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி பல்வேறு தரப்பினருக்கும் திரண்டு வருகிறாங்க. மூத்த எழுத்தாளர் பூமணியின் இந்த திடீர் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தனது தார்மீக இரங்கலை முறைப்படி தெரிவித்திருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தமிழ் இலக்கியத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற பூமணியினுடைய மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு என்றும் மிகுந்த வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவங்க புகழ்பெற்ற அங்காடி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்று அவரது இலக்கிய ஆளுமைக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் என்றும் அவர் புகழ்ந்துள்ளார். பூமியினுடைய வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான அசுரன் திரைப்படம் அவர் தனித்துவமான எழுத்தின் வீச்சை உலகறிய செய்தது என்று முதலமைச்சர் விஜய் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலக்கிய துறையில் பூமணி ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு தமிழக அரசின் சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த அரசு மரியாதை அறிந்தவுடனே அவங்க குடும்பத்தினர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.